ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். யோபு புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கிடவது என்று நான் சொல்லுகிற போது நீ எங்கே இருந்தாய்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலகட்டத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அநேக போராட்டம், அநேக பிரச்சனைகள் காணப்படுகிறது. யோபனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய அலைகள் காணப்பட்டது. அவனுடைய 10 பிள்ளைகள், ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், அவனுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் சத்ரு சிதறடித்து விட்டான். பாருங்க, என்னால் அவனுடைய உத்தமத்திலே அவன் நின்றான். மனைவி சொல்கிறாள், தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லி. என்னாலும் மனைவிடத்தில் சொல்லி, தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா? பாருங்க, ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டம் வந்த பிறகும் ஆண்டவரை குறித்து எந்த ஒரு தூஷணமோ எந்த ஒரு குறையும் சொல்லவே இல்லை. காரணம் என்ன சொன்னால், அவனுடைய இருதயத்தில் ஒன்றே ஒன்று ஆழமாக இருந்தது. அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி. இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனாலும் இங்கே வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு, இம்மட்டும் வா, மிஞ்சி வராத. ஒவ்வொருடைய மனிதருடைய வாழ்க்கையிலையும் சில போராட்டங்கள் வரும் பொழுது அவர் அந்த போராட்டம் நீங்கள் எவ்வளோ தூரம் தாங்கிக் கொள்வீங்களோ அதுக்கென தான் அந்த போராட்டத்தை அனுமதிப்பார். உங்களை பலனை மிஞ்சி அவர் அனுமதிக்கவே மாட்டார். இன்றைக்கு சில போராட்டங்கள் வந்த உடனே, சில பிரச்சனைகள் வந்த உடனே ஆண்டவரை தூசிக்கிறது, சபைக்கு போகிறது கிடையாது, இப்படி அநேக விதமான காரியங்கள் இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் உங்களிடத்தில் சொல்லுகிறார், மகனே மகளே, உன்னுடைய போராட்டம் ஒரு எல்கை உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. ஆனால் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. உங்கள் மயிரை வர ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? எண்ணி வைத்திருக்கிறார். அது கீழே விழுந்திருந்த அவருக்கு தெரியும். உங்களை கண்ணி மணி போல வச்சிருக்கிறாரு. அதனால் ஒன்று நீங்கள் நினைக்க வேண்டியது, இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். அது ஒரு குறிப்பிட்ட எல்கை தான் உண்டு. உங்களை ஜீவனை எடுக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் என்ன செய்ய சாத்தானால முடியாது. ஒரு நாள் ஒரு தம்பி பெரிய ஒரு வியாதியில் வந்தான். நான் அவனிடத்தில் ஒன்று சொன்ன காரியம்னு சொன்னான், தம்பி பயப்படாத, உன்னுடைய ஜீவன் சாத்தானால் எடுக்க முடியாது. உனக்கு விரோதமாக வருகிற ஒரு போராட்டத்துக்கு ஒரு எல்கை உண்டு. அது இம்மட்டும்தான் வரும், அதுக்கு மிஞ்சி வரவே வராது. பாருங்கள், கடலினுடைய அலைகள் பயங்கரமாக வரும், அடித்து எல்லாவற்றையும் இப்பொழுது நான் எல்லாவற்றையும் நிர்மூலம் பண்ணி விடுவேன்னு சொல்லிட்டு அந்த அலைக்கு வர ஆண்டவர் ஒரு எல்கையை வச்சிருக்கிறார். அந்த அலைக்கு பாருங்கள், பெரிய மதுளை கட்டி வைக்கவில்லை, பெரிய கற்களை கொண்டு ஆண்டவர் அந்த அலையை ஸ்டாப் பண்ணவில்லை. ஒரு மணலை வைத்து தான், ஒரு சின்ன ஒரு மணல், அப்படி கடற்கரையில் போய் அந்த மணலை போய் ஊதி பாருங்கள், ஃபோன் ஊதுனா பறந்து போகும். அந்த மணலை வச்சு தான் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டத்துக்கு ஆண்டவர் சின்ன ஒரு காரியத்தை வச்சு அங்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு, இன்றைக்கே வச்சாச்சு. அதனால் வேதம் சொல்லி, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் அந்த சோதனையிலிருந்து அவன் நிலைநிற்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஜீவ கிரீடத்தை போடுவான். 10 நாள் போத்திரப்படுவீர்கள், என்னால் முடிவறிந்து நிலைநிறுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை தருவார், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். அதனால் சோர்ந்து போகவே கூடாது தேவ பிள்ளைகளே. நிச்சயமாகவே உங்களுக்கு வருகிற ஒரு அலை ஒரு எல்கை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதோட முடிஞ்சு போச்சு, இனி வரவே வராது, இனி எந்த ஒரு பிரச்சனையும் வரவே வராது. விசுவாசிங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்காக நான் செபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசுகிற இந்த வார்த்தையின்படி இம்மட்டும் வா, மிஞ்சி வராது என்கிற அந்த வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறதற்காக நன்றி. அந்த வார்த்தையில் அற்புதத்தை நீர் வெளிப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, போராட்டங்கள், பிரச்சனைகள், ஹல்லேலூயா, எந்த விருத்தமான ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம், எல்லாம் இப்பொழுது ஒரு முற்றுப்புள்ளியை வைத்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு உங்கள் போராட்டத்தை ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு, ஒரு விடுதலை தந்தாச்சு. தைரியமாக இருங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை அநேகருக்கு அனுப்புங்க.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.